எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஐ லைஃப் ஜோன் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கி சென்னையில் எத்தனையோ இடம் சுற்றி பார்த்துருப்போம். அதில் குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் இல்லம் தான். இந்த விவேகானந்தர் இல்லம் அதை சென்னையில் ஐஸ் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, விவேகானந்தர் இல்லம்னு சொல்லுவாங்க. இது காமராஜர் சாலை மெரினா பீச்சில் தான் இருக்குது இந்த விவேகானந்தர் இல்லம். இந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 40 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. ஆனால் சூப்பரான கார் பார்க்கிங் இருக்கும், 2 வீலர் பார்க்கிங் இருக்கும். உண்மையிலே இந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு போய் பார்க்குறதுனால நமக்கு என்ன பயன்னா, விவேகானந்தர் கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அந்த 31 ஆண்டுகள் வாழ்ந்ததில் அவர் ஆற்றிய பணிகள், அவர் இந்தியாவுக்காக ஆற்றிய பணிகள், கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் போய் வெளிநாட்டில் சொல்லி இருக்கிறாரு. அதை பற்றிய வரலாறு தான் இந்த விவேகானந்தர் இல்லத்தில் இருக்குது. வாங்க நாமளும் விவேகானந்தர் இல்லத்தை போய் சுற்றி பார்க்கலாம். 40 ரூபா கொடுத்தீங்கன்னா பேர் ஹெட்டுக்கு டிக்கெட் தராங்க, இதை வாங்கிக்கலாம். போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விவேகானந்தரனுடைய மிகப்பெரிய சிலை ஒன்று என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, அதை பார்த்துட்டு போகலாம். விவேகானந்தரனுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா நரேந்திரநாத் தத்தான்னு அவருடைய பேருங்க. இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர்னால பிற்காலத்தில் இவரை விவேகானந்தர்னு பேரை மாற்றிக்கிட்டார். அவருடைய வரலாறு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ட்ரன்ஸுக்கு வந்திங்கன்னா இந்த சூப்பரான கட்டிடம். இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா ஏன் இந்த விவேகானந்தர் இல்லைன்னு பேர் வந்தது, ப்ளஸ் ஐஸ் ஹவுஸ்னு பேர் வந்ததுன்றதை நம்ம இப்போ பின்னாடி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம் பாருங்கள். இப்போ விவேகானந்தர் பார்த்திங்கன்னா 12 ஜனவரி 1863 பிறந்தாருங்க. அவர் இறக்கும்போது 4 ஜூலை 1902 இறந்துட்டார். அவருடைய ஹிஸ்ட்ரியை தான் நம்ம இங்கே போய் பார்க்க போகிறோம். உண்மையிலே விவேகானந்தருக்கு அந்த காலத்தில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறாரு. அதனால தான் அவருடைய வரலாறை எழுத்து மூலயமா பார்க்க முடியாமல் அவருடைய நிழற்படம் மூலயமா பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எனது அருமை சகோதர சகோதரிகளே. வாங்க அப்படியே விவேகானந்தர் இல்லத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த விவேகானந்தர் இல்லம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த பார்க்குற இந்த ஐஸ் ஹவுஸ்ன்ற கட்டிடம் பார்த்திங்கன்னா 1842 இந்த யூடர் ஐஸ் கம்பெனியினுடைய ஓனர் ஃப்ரெடரிக் தியூடர் என்பவரால் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி ஏசிலாம் இல்லைங்க. ஒரு 100 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு ஐஸை ஏற்றுமதி செய்து விற்பனை செஞ்சு வைக்கிறதுக்காக கல்கட்டா, மும்பை, சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த மாதிரி பில்டிங் கட்டி வச்சுருந்தாங்க. அதில் இந்தியாவிலே இந்த ஒரு பில்டிங் தான் இப்போ நிலையாக இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம விவேகானந்தர் இங்கே தங்கி இருந்ததுனால விவேகானந்தர் பார்த்திங்கன்னா 1897 ஒரு 9 நாட்கள் இங்கே தங்கியிருந்தார். அதனால் தான் இந்த கட்டிடம் இன்னும் கவர்மெண்டால் பராமரிக்கப்பட்டு வருதுங்க. இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா 1842 கிட்டத்தட்ட ஒரு 160-70 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஐஸ் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவிலே ஐஸ் தயாரிக்க ஆரம்பித்ததுனால இந்த ஐஸ் தயாரிக்கிறது இந்த கட்டிடத்தை பிலிகிரி ஐயங்காருக்கு விற்றுட்டு போயிட்டாங்க. பிலிகிரி ஐயங்கார் இதை வாங்கி கல்வித்துறைக்கு, அதாவது கருணை இல்லமாக பயன்படுத்தி வந்தார். ரொம்ப நாளாக அப்புறம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண மடமாக இயங்கி இருந்தது. இவருடைய நூற்றாண்டு கொண்டாடும் வகையில் 1963 இவர் நூற்றாண்டு கொண்டாடும் வகையில் இந்த இடத்துக்கு இந்த விவேகானந்தர் இல்லம்னு பெயர் மாற்றி கவர்மெண்ட்டு பெயர் மாற்றினாங்க. அதுக்கப்புறமா சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் தலைமையில் இந்த கட்டிடம் சென்னையில் இயங்கிறதுனால அவர் வாங்கி இதை அதாவது லீஸுக்கு வாங்கி பராமரிச்சுட்டு வந்தாங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஒன்றுனா பார்த்துட்டு வரலாம். இந்த விவேகானந்தர் இல்லத்தில் 40 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போனீங்கன்னா சூப்பராக அப்படியே ஃபுல்லி ஏசி ஏர் கண்டிஷனைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவருடைய சிறு வயதில் அவர் ராமகிருஷ்ணரின் சீடராக இருந்ததுனால அவருடைய ஓவியங்கள்லாம் செவுத்தில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. சூப்பரான ஓவியங்கள் இருந்தது. நான் இதை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ நல்லா சூப்பரான ஓவியம், அது மட்டும் இல்லாமல் ஒரு 3D தேட்ரு, ஒரு 5D தேட்ரு இது உள்ளே இருக்குங்க. 40 ரூபா டிக்கெட்டுக்குள்ளே இது அடங்கிடும். அதை படம் பார்த்து கதை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு விவேகானந்தரனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கான ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும். இது இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 அடுக்கு தளம் கொண்டதுங்க. அடித்தளத்தில் தான் ஃபாரின்லேருந்து ஐஸ் கப்பல் மூலிமா வரும். அதை கீழே வச்சுட்டு பராமரிச்சதுனால இன்றைக்கும் அதே மாதிரி இருக்குது. அந்த ஐஸ் வைக்கிற பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த கட்டிடத்தை பிலிங்கிற ஐயங்கர் வாங்கி இதை மேலும் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி படிக்கட்டு ரூம்ஸ்லாம் வச்சு கட்டிக்கிட்டார். அதனுடைய
அப்புறம் கவர்மெண்ட்டு வாங்கி கூட அந்தளவுக்கு பராமரிக்கல. இப்போ ராமகிருஷ்ண மடத்தினால சூப்பராக பராமரித்து நல்லா அருமையான பெயிண்ட் அடித்து இந்த பாருங்கள் ஒவ்வொரு ஓவியங்களும் அப்படியே பார்க்குறதுக்கு கண் குளிர்ச்சியாக இருந்தது. நானும் பார்த்துக்கிட்டே வந்தேன். அவருடைய ஹிஸ்ட்ரி, பரமானந்த சீடரனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே இதை வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. விவேகானந்தரை வந்து ராமகிருஷ்ணர் வந்து சோதிக்கிறதுக்காக ஒரு வாழைப்பழம் கொடுத்து, விவேகானந்தா இந்த பழத்தை யாருக்கும் தெரியாமல் போய் சாப்பிட்டுவான்னு சொன்னாராம். அப்போ விவேகானந்தர் என்ன பண்ணாராம், எங்கெங்கேயோ ஓடி ஒளிஞ்சு போய் சாப்பிட பார்த்தாராம், எங்கேயுமே முடியல. அப்புறம் வந்து அப்படியே அந்த பழத்தை எடுத்துன்னு வந்து ராமகிருஷ்ணருடைய தன்னுடைய குருநாதர்கிட்டே கொடுத்துட்டாராம். ஏன்பா சாப்பிட்லையாப்பான்னு அப்படின்னு குருநாதர் கேட்கும்போது, இல்லைங்க ஐயா, எங்கே போனாலும் கடவுள் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, அதனால் என்னை சாப்பிட முடியலன்னாராம். ராமகிருஷ்ணரே அப்படியே மிரண்டு போயிட்டாராம். ஆஹா, நமக்கு சீடன்னா இப்படி தான் ஒரு அருமையான சீடன் இருக்கணும். பிற்காலத்தில் ராமகிருஷ்ணர் இறந்த பிறகு விவேகானந்தர் தான் அந்த ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவராகி அது நடத்தி வந்தார். இருந்தாலும் 39 வயசில் அவருக்கு உடல்நலம் சரியில்லாத தியானம் பண்ணும்போதே அவருடைய உயிர் பிரிஞ்சு போச்சு, ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறமா ராமகிருஷ்ணருடைய மடத்தை இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் உலகம் முழுவதும் பரவி நல்லபடியாக நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. இவருடைய ஹிஸ்ட்ரியை தான் இங்கே வந்து 2D படமாகவும் 3D படமாகவும் போடுறாங்க. அவர் வந்து 1890 முடிவில் கன்னியாகுமரியில் 3 நாள் வந்து தியானம் பண்ணார். அதாவது கன்னியாகுமரியிலேருந்து நீந்தி போய் ஒரு பாறையில் உட்காந்து நேற்றைய தினம், இன்றைய தினம், நாளைய தினத்தை சேர்த்து எதிர்காலங்களில் சிந்தித்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனுடைய ஹிஸ்ட்ரியை தான் இந்த 3D தேட்டரில் போடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும், உண்மையிலே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த 5D தேட்டரில் அவருடைய பேசின ஸ்பீச்சை ஒளிபரப்புகிறாங்க. நீங்களும் கேளுங்க எனது அருமை சகோதர சகோதரிகளே. Sisters and brothers of America, it fills my heart with joy unspeakable to rise in response to the warm and cordial welcome which you have given us. I thank you in the name of the most ancient order of monks in the world. I thank you in the name of the mother of religions. And I thank you in the name of millions and millions of Hindu people of all classes and sects. I am proud to belong to a religion which has taught the world both tolerance and universal acceptance. We believe not only in universal toleration, but we accept all religions as true. The present convention, which is one of the most august assemblies ever held, is in itself a vindication, a declaration to the world of the wonderful doctrine preached in the Gita. Whosoever comes to me, through whatsoever form, I reach him. All men are struggling through paths which in the end lead to me. Sectarianism, bigotry, and its horrible descendant, fanaticism, have long possessed this beautiful earth. They have filled the earth with violence, drenched it often and often with human blood, destroyed civilization, and sent whole nations to despair. Had it not been for these horrible demons, human society would be far more advanced than it is now. But their time is come, and I fervently hope that the bell that tolled this morning in honor of this convention may be the death knell of all fanaticism, of all persecutions with the sword or with the pen, and of all uncharitable feelings between persons wending their way to the same goal. I think I should tell you a story which would illustrate the cause of this variance.
எனது அருமை சகோதர சகோதரிகளை, இதுவரை நம்ம விவேகானந்தரனுடைய அமெரிக்கா சிக்காகோ நகரத்தில் பேசின ஸ்பீச்சை தான் நம்ம கேட்டிருந்தோம். அது மிகப்பெரிய, இதை நேரடியாக போய் பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். ஏன்னா நானே ஃபுல்லாக காமிச்சிட்டேன்னு வச்சிங்களேன், அதனுடைய ஃபீல் தெரியாது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் சூப்பராக வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூப்பராக ஒரு கதை சொல்லுவார், நம்ம ஏன் வாழணுன்னு. அந்த கதையும் கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அந்த கதையை கேட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா, இந்த விவேகானந்தனுடைய தியான மண்டபம் ஒன்று இருக்குங்க. இந்த தியான மண்டபத்துக்கு கீழே தான் ஐஸ் வச்சுருந்தாங்க. இந்த தியான மண்டபம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா ரெட்டிஷான கார்பெட் வச்சு ரொம்ப அமைதியாக இருந்தது. உள்ளே உட்காந்து தியானம் பண்ணோம்னா அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டோம். தியானம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா இந்த அவுட்டரில் அந்த காலத்திலேயே பெரிய பெரிய விவிஐபிலாம் நன்கொடை கொடுத்துருக்குறாங்க ராமகிருஷ்ணா மடத்துக்கு. அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இந்த நேம் போர்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களும் நன்கொடை கொடுக்குறதா தான் கொடுக்கலாங்க. அப்படி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா அவுட்டரில் விவேகானந்தரனுடைய பார்க் ஒன்று இருக்குது. இது 5 மணிக்கு மேலே திறக்கிறாங்க. ஃபுல்லாக லேசர்னுடைய லைட்டிங்கில் இந்த பார்க்கு சூப்பராக ஒளிபரப்புகிறாங்க. இது பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் இந்த காமராஜர் மெமோரியல், காமராஜர் ரோடு இருக்கும். காமராஜர் ரோடுக்கு ஆப்போசிட்டில் தான் மெரினா பீச்சுங்க. உண்மையிலேயே உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் நம்ம பார்க்குறதுக்கு. சுத்தமாக பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா அருமையாக இருக்கும். இங்கே வந்து கேன்டீன்லாம் கிடையாது, அதனால் நீங்கள் வெளியே டீ காஃபிலாம் சாப்பிட்டு வரணும். குடிக்க தண்ணி மட்டும் இருக்கும், வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஒரு புத்தக நிலையம் இருக்குது. இந்த புக்ஸ் வந்து விவேகானந்தனுடைய புக்ஸ்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. நீங்களும் வாங்கி படிக்கலாம். அவ்வளோ அருமையான புக்ஸ் இருக்குது. எனது சேனலை இதுவரை தொடர்ந்து பார்த்து வந்த எனது ரசிகர்கள் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர். தயவுசெய்து எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது அருமை சகோதர சகோதரிகளே, வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர். வாழ்க வளமுடன்.